श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि யாதவாபியுதயம் ஆச்சரியமான காவியம். அதில் முதல் சர்க்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் இப்பொழுது அனுபவிக்க போகிறது 51வது ஸ்லோகம். நிராதார நிஜஸ்தேம்னோ நிருபாதிக சேஷினः நிரபேட்ச நியந்துஸ்தே நிஸ்ஸமாப்யதிகா குணாः. பகவான ஸ்தோத்திரம் பண்ற பிரகரணம். ஸ்லோகத்துக்கு என்ன தாத்பரியம்னால், தன் இருப்புக்கு ஓர் ஆதாரம் வேண்டாதவன், ஆனால் அதே சமயத்துல எல்லா வஸ்துக்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் பகவான். காரணம் எதுவுமே இல்லாமல் சேஷியாக, ஒருவருடைய தூண்டுதல் இல்லாமலே எல்லாவற்றையும் நியமிக்கிறவனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான். பகவானுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னால், தங்களுக்கு சமமானதும் மேலானதும் இல்லாதவைகளாக சிறந்தவைகளாக இருக்கு அவனுடைய குணங்களும். இந்த ஸ்லோகத்துல வரும்பொழுது ஷரீராத்ம பாவம் அப்படின்ற விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஈஸ்வரனுக்கு ஷரீரித்வமாவது சேதனாச்சேதன திரவியங்களை பற்ற நியமேன தாரகனுமாய் நியந்தாவுமாய் சேஷியுமாய் இருக்கை. சேதனம் என்ன அச்சேதனம் இரண்டுக்கும் அவன்தான். அவன் இல்லாட்டா இந்த வஸ்து இருக்காது. தரிக்கிறவன், கட்டுப்படுத்துறவன். பிறகு இதனால கைங்கரியத்தை அனுபவிக்கிற நிலையில சேஷியாக இருக்கான். அப்படி சேதனா சேத்தனங்களுக்கு ஷரீரத்துவமாவது, எம்பெருமானுக்கு சேத்தனம் என்ன அச்சேதனம் என்ன, இந்த வஸ்துக்கள் சரீரம் போல. அப்படின்னால் நியமேன ஈஸ்வரனை பற்ற தாரியமுமாய், அவன் இல்லாமல் இந்த வஸ்துக்கள் இருக்கவே முடியாது. நியாமியமுமாய், அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது. சேஷமுமான திரவியமாய் இருக்கை, அவனுக்கு சேஷன். இது இயற்கையாகவே சேத்தன அச்சேதன வஸ்துக்களுக்கு இருக்கக்கூடிய நிலை. இந்த விஷயத்தை பிரதான பிரதிதந்திராதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தன் ஸ்வரூபத்தாலும் சங்கல்பத்தாலும் யதார்த்தம் சத்தா ஸ்திதி பிரவருத்திகளுக்கு பிரயோஜகனாக இருக்கை. சிலதுக்கு ஸ்வரூபத்தினால, சிலதுல சங்கல்பத்தினால. எம்பெருமான் இந்த லோகத்தெல்லாம் தாங்கிறார் அப்படின்னால் கையில தூக்கி வச்சுண்டு தாங்கிறார்னு அர்த்தம் இல்லை. சங்கல்பத்தினால இதெல்லாம் அந்தந்த நிலையில இருப்பது இருக்கிறபடியே இருக்கட்டும்னு எம்பெருமான் சங்கல்பிச்சால் அதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. அந்த மாதிரி வேதம் சொல்லும் பொழுது அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாகும் சர்வாத்மா, உள்புகுந்து இருந்து நியமிக்கிறவனாக கட்டுப்படுத்துறவனாக எல்லா ஜனங்கள் உள்ளவும் இருக்கிறவன் எம்பெருமான். அப்படி இந்த விஷயத்த கூறத்தாழ்வான் ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்துல சொல்லும் பொழுது, இச்சாதயேவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா நித்யம் பிரியாக தவது கேச்சன தேஹி நித்யாக நித்யம் தொதேக பரதந்திர நிஜாஸ்வரூபாக பாவத்க மங்கள குணாகி நிதர்சனம் நகா அப்படின்னு சாய்க்க.
குரு திரவியங்கள் பெருசான கனமான வஸ்துக்கள் சங்கல்பத்தினால தாங்கப்படுறது, பகவானுடைய சங்கல்பத்தினால தாங்கப்படுறது. இத தியௌ சச்சந்திரார்க்க நட்சத்திரம் கம் திசோ பூர் மகோததிகி வாசுதேவஸ்ய வீரியேன விதிருதானி மகாத்மனஹா அப்படின்ற மகாபாரத ஸ்லோகம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது. சந்திரன், நட்சத்திர மண்டலம், அந்த திக்குகள், கம்னு சொல்றதுனால ஆகாசம், இதெல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தினால தரிக்கப்படுறது. ஸ்வர்கலோகம் என்ன, சந்திரன், சூரியன், நட்சத்திரம், இதெல்லாம் மகாத்மாவான வாசுதேவனுடைய சங்கல்பத்தினால தாங்கப்படுகிறது. அப்படி அதுக்கப்புறம் கீதையில எம்பெருமான் அருளி செய்யும் பொழுது விஷ்டபியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து அப்படி, இந்த லோகத்தை சிறிது கூட விடாமல் தனக்கு இருக்கக்கூடிய ஆளுமை, ஆள்கை அப்படின்ற ஒரு அம்சத்தினால தரித்துண்டு வியாபிச்சுண்டு இருக்கேன் அப்படி. அதனால எங்குமே என்ன காணலாம் அப்படி. நீ அர்ஜுனனை பார்த்து சொல்லும் பொழுது கேட்டதற்காக சில இடங்கள்ல நான் இருக்கேன் இந்தந்த இடத்துல அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு 10வது அத்தியாயமான விபூத்தி அத்தியாயத்துல எம்பெருமான் கண்ணன் சாதிக்கிறார். நகலு தவ சதுர்ஷா அபியதிகாக நாத துவமேவ சர்வலோக சரண்யா அப்படின்னு அச்சுத சதகத்துல ஒரு ஸ்லோகத்துல சாய்க்கிறார். எல்லோருக்கும் தலைவனான தெய்வநாயகனே, உமக்கு ஒத்தவரோ மேலானவரோ யாரும் இல்லை. தேவரீரே உலகு எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பாளர் அப்படின்ற கருத்து. சதுர்சாபியதிகா அதை வச்சுண்டுதான் இங்க சொல்லும் போதும் நிஸ்ஸமாபியதிகா குணாகா, குணங்களும் அப்படியே எம்பெருமானிடத்துல அந்த குணம் இருக்குன்னால் அவரிடத்துல இருக்கிறதுனால அதிகப்படியான தன்மையோடு கூட அந்த குணம். சில கிரகங்கள் பார்த்தோம்னால் ஜோதிஷ சாஸ்திர வல்லுநர்கள் சொல்றா, இந்த கிரகமானது இந்த இடத்துல இருந்தா, இந்த கிரகத்தோட சேர்ந்தா கொடுக்கிற பலனை அதிகமா கொடுக்கும். அந்த மாதிரி மிச்சம் பேரெடுத்த இந்த குணங்கள் இருந்தால் அதனால வரக்கூடிய பலன் குறைவு. எம்பெருமானிடத்துல இருக்கும் பொழுது அதிகப்படியான பலனை தருது. அதுதான் பாவத்க மங்கள குணாகி நிதர்சனம் நகா அப்படின்னு ஆழ்வான் சாதித்ததற்கு தாத்பரியம். அததான் இங்க சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இந்த இடத்துல. ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயா அப்படின்னு திருவண்ணகர் ஒப்பிலியப்பன் விஷயமான பாசுரத்துல நம்மாழ்வார் அருளி செய்த விஷயம். வேதம் தமிழ் செய்த மாறன் ந தத் சமஸ்யாப்யதிகஸ்ய வித்யதே, எம்பெருமானுக்கு சமானமானவாள் இல்லை, மேலானவாள் இல்லை அப்படின்னு வேதம் சொல்வத ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயா அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் ஒப்பிலியப்பன், ஒப்பார் இல்லாத பன் அப்படின்னு அந்த எம்பெருமான குறித்து சாதிக்கிறார். நிராதார நிஜஸ்தேம்னோ நிருபாதிக சேஷினஹ நிரபேட்ச நியந்துஸ்தே நிஸ்ஸமாப்யதிகா குணாஹ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதித்த விஷயத்தை பார்த்தோம். இனி அடுத்த ஸ்லோகம் 52வது. அநாவிலதியா அந்தச்சிந்தாமணிரிவ ஸ்புரன் திசஸ்யபிமதம் சர்வமதி அதிரஸ்கார்ய தீதிதிஹி. இந்த ஸ்லோகத்துல வரும்பொழுது மனசுல கவலை யாருக்கு இருக்கோ அவ
தேவலோகத்துல ஒரு மணி சிந்தாமணின்னு அத நினைச்சுண்டாள்னா அது சிறிய பிரகாசத்தோட இருக்கக்கூடியது. அதை நினைக்கும் பொழுது சின்ன சின்ன பலன்களை தரக்கூடிய சாமர்த்தியம் அந்த சிந்தாமணிக்கு உண்டு. எம்பெருமான் அத போல இல்லை. எம்பெருமான் எப்படின்னால் கலங்கிய மனசோடு உள்ளவாளுக்கு என்றுமே குறைவே இல்லாத ஒளியோடு கூடின சிந்தாமணி போல பிரகாசித்து கொண்டிருக்கிற பகவான் எல்லா பலன்களையும் அளிக்கிறான் அப்படின்னு கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றான். சிந்தாமணி அவாவா என்னென்ன மனசுல என்றாலோ அந்த வஸ்துக்களை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம். ஆனால் எம்பெருமானோ வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல் என் மணிவண்ணன். மணிவண்ணன் அப்படின்னால் சர்வ சுலபன்றதுக்கு அந்த திருநாமம் சூச்சிப்பிக்கிறது. அதாவது மணியை போலே முந்தானையில் வைத்து முடிந்து கொண்டு ஆளலாம்படியான சுவாவம் உள்ளவன் அப்படின்னு சாட்சாத் சுவாமின்ற மகான் இந்த பாசுர வரிகளுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சப்தார்த்தம் என்று சொல்லக்கூடிய 24,000 படியில இந்த மாதிரி சாய்க்கிறார். அதாவது ஸ்லோகத்துக்கு தாற்பயம் என்னன்னா, சிந்தாமணிய நினைச்சுண்டால் மனசுக்கு சுகமா இருக்கும், சில வஸ்துக்களை தரும், அது கொஞ்சமான பிரகாசத்தோடு கூடினது. எம்பெருமான் அனந்த கோட்டி சூரிய பிரகாசம். அதனால அவனை நினைக்கும் பொழுது எம்பெருமான் என்ன பண்ற, சிந்தாமணியை விட பன்மடங்கு பிரகாசத்தோடு கூடினவனாக எம்பெருமான் இருக்கிறதுனால இவன் என்ன என்றானோ அத்தையும் கொடுக்கிறார். அதுக்கு மேலையும் சில வஸ்துக்களை கொடுக்கக்கூடிய சுவாவம் உள்ளவன் எம்பெருமான் அப்படிங்கிறத அனாவிலதியா மந்தஸ்சிந்தாமணி ரிவஸ்புரன் திசஸ்யபிமதம் சர்வமதிரஸ்கார்த்த தீதிதி அப்படின்ற ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.